நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து பலனையும் சுகத்தையும் தருவாராக. சரி, இந்த 10வது மாதத்திலும் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் பல தேவைகளை சந்தித்து கொண்டு வருகிறார். பல காரியங்களில் நம்மளோடு கூட இருப்பதை உணர முடிகிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னது போல அவர் நம்மளோடு கூட எங்களோடு கூட இருந்து பல நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திக்கிறார். பொருளாதார தேவைகளை சந்திக்கிறார். பலனையும் சுகத்தையும் கொடுக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் இயேசப்பா ஒருவருக்கு. அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. 2வது, அன்போடு அழைத்து நல்ல சிறந்த முறையில் ஊழியத்திற்காக உதவி செய்கிற இணைந்து ஊழியம் செய்கிற ஜாஷ்வா நிறுவனத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. ஜாஷ்வா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்கைகளை கர்த்தர் இன்னும் பெரிதாக்கி இன்னும் விரிவாக்கி பல லட்ச குடும்பங்களுக்கு இன்னும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லத்தக்கதாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதா. 3வது, எப்பொழுதும் சொல்வது போல் எனக்கு அந்த வார்த்தை மாறவே மாறாது. இந்த செய்தியை பார்க்கிற நீங்கள், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனையோ கோடி ஜனம் இருக்கிற இந்த இந்திய தேசத்தில் இந்த செய்தியை கேட்பதற்காக கர்த்தர் உங்களை இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்கிறார். இந்த செய்தியை கேட்பதற்காக அவர் உங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதனால் கேட்கிற உங்களையும் பார்க்கிறவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாரத்திலையும் தானியேலை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்படி தானே 2 வாரம் பார்த்துருக்குறோம். இந்த 3வது வாரம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கடைசி பகுதி. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் வெற்றியாயிருந்தது. அதான் அதனுடைய அர்த்தம். சரியா? தானியேலின் காரியம் வெற்றியாயிருந்தது. தானியேல் என்பவன் ஒரு அடிமையாக ஒரு தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதனை ராஜா அநேக காரியங்களில் உயர்த்தி வைத்து கொண்டே இருக்கிறார். தானியேல் என்ன சொன்னால் ராஜா கேட்பார். தானியேலுக்குள்ள அவ்வளோ ஒரு கிருபை ஆண்டவர் வச்சிருந்தார். தானியேல் கர்த்தருக்கு பயந்துருந்தான். தானியேல் கர்த்தரோடு கூட இருந்தான். இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம 2 வாரம் செய்தி கேட்டிருக்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கை ஏன் ஜெயமாக இருந்துச்சு, தானியேலுடைய வாழ்க்கை ஏன் வெற்றியாக இருந்துச்சு, தானியேல் ஏன் ஒரு அடிமையான ஒரு மனுஷன்தான், ஆனால் அடுத்த நாட்டில் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். அதற்கு என்ன காரணம்? இன்றைக்கி நம்மளும் இருக்கோம். அப்படி தானே? பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். சரி, பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறோம். சரி, வேதவசனத்தை 10 இந்த அதிக பைபிளை 10 படித்தவங்களாக கூட இருக்கிறோம். சரியா? ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கையில் வெற்றி இல்லை? இயேசு நல்லவர் நமக்கு தெரியும். இயேசு வல்லவர் நமக்கு தெரியும். அவர் பெரிய காரியத்தை செய்வார் நமக்கு தெரியும். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனாலும் ஏன் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஜெயம் இல்லை? என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறோமே, என்னெல்லாமோ வேலை பார்க்குறோம், என்னெல்லாமோ கொடுத்து பார்க்குறோம், என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறோம். ஆனால் ஏன் வெற்றி இல்லை? ஏன் ஜெயம் இல்லை? முதல் வாரம் என்ன பார்த்தோம்? தானியேல் பாவத்தை வேண்டான்னு சொன்னான். இந்த பாவமான மதுபானம் திராட்சரசம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் சொன்னான்.
இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், இந்த மதுபானம் என்னுடைய உடலை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி தானியேல் இந்த பாவமான மதுபானத்தை வேண்டாம் என்று சொன்னான். கர்த்தர் உயர்த்தினார். இரண்டாவது, தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை தேவனை நோக்கி பார்த்தான். அவன் எந்த மனுஷனை நோக்கி பார்க்கல, அவன் எந்த மனுஷனை நாடி தேடி ஓடி ஓடி போகலை. அவன் செய்த ஒரு காரியம், 3 முறை தேவனை நோக்கி பார்த்தான். தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்ததற்கு காரணம், அவன் தேவனை நோக்கி பார்த்தான். அந்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி, அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில் வெற்றி, அவன் செய்த காரியத்திலெல்லாம் வெற்றி. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது, தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்ததற்கு காரணம் 2. 1, பாவம் செய்யலை, 2வது தேவனை நோக்கி பார்த்தான். அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன், அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதன், தனக்காக, தன் தேசத்திற்காக, தன்னுடைய காரியங்களுக்காக தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன். அதனால் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. 2 வாரம் செய்தி முடிஞ்சது, சரியா? இந்த 3வது வாரம் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் என்ன? தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்ததுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வெற்றி இல்லை? இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஏன் தோல்வி, ஏன் பிரச்சனை, ஏன் தடுமாற்றம், ஏன் இவ்வளோ பலகீனம், ஏன் 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 எதுக்கு தெரியல? எத்தனை பேர் யோசித்து பார்த்துருக்கிறீங்க? எப்படி இருந்த நம்ம, எப்படி இருந்த குடும்பம், எப்படி வாழ்ந்த குடும்பம், எப்படி தொழில் பார்த்த குடும்பம், எப்படி தேவனுக்கு சொல்லி கொடுத்த குடும்பம், இன்றைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்துலையும் இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு பாடுகள் மத்தியில் ஏன் இப்படி இருக்கிறோம்? என்னைக்கு யோசித்து பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் யோசித்து பார்த்துருக்கிறீங்க? எப்படி இந்த உலகத்தில், இந்த ஊரில் எப்படி வாழ்ந்த குடும்பம், ஆனால் இன்றைக்கு ஏன் ஒரு தோல்வியோட, ஒரு பிரச்சனையோட, ஒரு போராட்டத்தோட, ஒரு பலகீனத்தோட ஏன் இன்னைக்கு இருக்கிறோம்? யோசித்து பார்த்தீங்களா? கேள்வி உங்களுக்கு பதில் தெரிஞ்சுதா தெரியலையா? பாவம் செய்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை. 2வது, நீங்கள் ஜெபிக்கலை, தேவனை நோக்கி பார்க்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்காது. உங்களுடைய தொழிலில் வெற்றி இருக்காது, ஊழியத்தில் வெற்றி இருக்காது, கொடுப்பதில் வெற்றி இருக்காது. 3வது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு வரி வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ராஜா சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும்? 3 வருஷம் இவளுக்கு இந்த மதுபானத்தெல்லாம் கொடுக்கணும், மற்ற சாப்பாடு வகைகள்லாம் கொடுக்கணும். இவங்களை நீங்கள் நல்லா பலப்படுத்தி, சுகப்படுத்தி, ஆரோக்கியமாயித்தி என்கிட்ட கொண்டு வரும்போது இவங்க தகுதிப்படுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு தலைவன்கிட்ட சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இந்த திராட்சை ரசம்லாம் குடிக்கணும், இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லும்போது தானியேல் முதல்ல என்னதுமா செய்கிறாரு? பாவம் வேண்டான்னு முதல்ல சொன்னார். அந்த சொல்லும்போது ராஜா இப்படி சொல்லிட்டார, ராஜா சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணுமே. ராஜா இந்த தலைவன்கிட்ட சொல்லியிருக்காரு, அப்போ இந்த தலைவன் நம்ம சொன்னோம்னா எப்படி செய்வான் அப்படின்னு சொல்லி அவர் அதை பற்றிலாம் அவர் யோசிக்கவே இல்லை, பயப்படவே இல்லை. அவர் சொன்னார், ராஜா சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் சரி, எனக்கு இந்த பாவமான காரியம் வேண்டான்னு சொல்லி மனிதனை பார்த்து தானியேல் பயப்படலை. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஒரு அடிமையாக பிடிச்சு கொண்டு வரப்பட்ட அடிமை, அவன் அடிமை. ராஜா என்ன சொன்னாலும் அவன் செய்யணும், ராஜா என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், அடிமை. ஆனால் அந்த தானியேலுக்குள் ஒரு தைரியம் இருந்துச்சு. நான் ஏற்று பேச சொல்ல, சண்டை போட சொல்லலை. உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு யார்கிட்டையும் ரோட்டில் போகிற வரால உங்களை அடிக்க சொல்லலை, அப்படி சொல்லலை. மனுஷனுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு நீங்கள் பயப்பட 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியமும் செய்ய முடியாது. நீங்கள் மனுஷன், அவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன சொல்லிடுவான், அந்த குடும்பத்துக்காரங்க என்ன சொல்லிடுவாங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க இவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி மனுஷனை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா, மனுஷனுடைய முகத்துக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது இல்லை. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மனிதன் என்பவன் எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். மனுஷன் ஒன்றுமே இல்லைங்க. மனுஷனை பார்த்து பயப்படக்கூடாது. மனுஷனை பார்த்து, அவனுடைய உருவத்தை பார்த்து, அவனுடைய தோரணையை பார்த்து, அவனுடைய வீட்டை பார்த்து, அவன் இருக்கிற பதவியை குறித்து மனிதனை பார்த்து பயப்படாதீங்க. ராஜா சொன்னார், திராட்சரசம் குடிச்சே ஆகணும். தலைவன் சொன்னார், தினமும் 1 பங்கு குடிச்சே ஆகணும். தானியேல் சொல்கிறார், வேண்டாம்,
எங்களுக்கு இந்த காரியம் வேண்டான்னு சொல்லி தானியேல் பயப்படாமல் தைரியமாக நின்னாரு. இன்னைக்கு நீங்கள் தைரியமாக நிற்கிறீங்களா? உங்ககிட்ட தைரியம் இருக்கிறா? மனுஷன்கிட்ட பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட தைரியம் இருக்கா? மனுஷன் முன்னாடி தைரியமாக பேசுவதற்கு உங்களுக்கு தைரியத்தை இருக்கா? நீங்கள் தைரியம் வேணும், தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. நீங்கள் கருப்பு சட்டை போட்டால் கருப்பு சட்டை போட்டாம்மா, நீ வெள்ளை சட்டை போட்டால் வெள்ளை சட்டை போட்டாம்மா, நீ பைக்கில் போனால் பைக்கில் போனாம்மா, நீ காரில் போனால் காரில் போனாம்மா, எப்படி போனாலும் 4 பேர் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான். சரியா? அதை பற்றி பார்க்கவே கூடாது. மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, மனிதனுடைய வார்த்தைக்கு பயப்படக்கூடாது, மனிதனுடைய முகத்தை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த மனுஷன் என்ன சொல்லிடுவான், இந்த மனுஷன் என்ன சொல்லிடுவான், எந்த மனுஷன் என்ன சொன்னால் என்ன, கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார்னா நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தரை மாத்திரம்தான். அவர் வசனத்துக்கு பயப்படணும், அவர் வார்த்தைக்கு பயப்படணும், அவருக்கு நம்ம கீழ்ப்படணும், அதை செய்யணும் ஒழிய மனுஷனை பார்த்து பயப்படக்கூடாது. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பானா இல்லையா தெரியாது, அது அவனுக்கே தெரியாது. இன்றைக்கி அப்படி தான் நடக்கு ஊரில். இன்றைக்கி உலகத்தில் எத்தனை ஆபத்துகள் நடக்கு, எத்தனை விபத்துகள் நடக்கு, என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? நீங்கள் டிவியும் பேப்பரையும் பாருங்கள், மரணங்கள் குடும்பமாக செத்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஊருக்கு போகிறான், ஊருக்கு போயிட்டு வார வழியில் குடும்பமே ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடக்கு. இப்படி நிலம் உங்களுக்கு தெரியும், நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு பதவியில் இருக்கிறான மனுஷனை பயப்படாதீங்க, பெரிய ஆளாக இருக்கானா பயப்படாதீங்க. கர்த்தருக்கு முன்பதாக எந்த மனுஷனும் கிடையாது. அந்த சுவாச காற்று நின்று போச்சுன்னா வம்பா போச்சு. உள்ளே போன சாப்பாடு வெளியே வரலன்னா மனுஷனை தூக்கிட்டு தான் போகணும். மனுஷன் படுத்துட்டோம்னா சீன் முடிஞ்சுது. மனுஷன் எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு மதிப்பு. அவன் என்னைக்கு உடம்பு சொல்லன்னு சொல்லி படுத்துட்டானோ அன்னைக்கு வேலை முடிஞ்சுது. தானியேல் சொல்கிறாரு, நான் எனக்கு வேண்டாம். தானியேலுக்குள் ஒரு தைரியம் இருந்துச்சு. இன்னொரு வசனம் பார்க்கலாமா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லுது. தானியேல் ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அப்போ அந்த சொப்பனத்தை பார்த்தோன்னே ராஜாவோட மனசு கலங்கிடுது. ஆனால் அவர் என்ன கட்டளை போடுதாருன்னா, அங்கே இருக்கிற சாஸ்திரிகள், அங்கே இருக்கிற அந்த அமைப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாரு, என் சொப்பனத்தையும் சொல்லணும், என் சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும், என் சொப்பனத்தையும் சொல்லணும், என் அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லணும், இல்லைன்னா எல்லாரையும் நான் கொன்று போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். தானியேலை கொலை செய்யன்னு சொல்லி இங்கே குரூப் தேட ஆரம்பிச்சு. தானியேல் அவருடைய நண்பர்கள் மொத்தம் இவரோட சேர்த்து 4 பேர், 4 பேரையும் கொலை செய்வதற்கு தேட ஆரம்பிச்சாங்க. ஏன்? ராஜாவுக்கு ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். சரியா? அப்போ நிறைய பேர் இவங்க எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லி வரும்போது தானியேலையும் அவருடைய தோழர்களையும் தேடுதாங்க. இவர் ஜெபிக்கிறார். மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன், பரலோகத்தின் தேவனை நோக்கி தானியேல் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். 19வது வசனத்தில் தானியேல் 2:19. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை சோஸ்தரித்தான். ராஜாவுக்கு என்ன சொப்பனம் வந்துச்சு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பரலோகத்தின் தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். இப்போ 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தானியேல் ராஜாட்ட போய் தைரியமாக நின்று, ராஜாவே நீர் பார்த்த சொப்பனம் இப்படி, இதற்குரிய அர்த்தம் இப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனிதன் தானியேலை கொலை செய்வதற்கு தேடினானோ அந்த மனிதன் முன்பதாக நின்று பேசுகிறான் தானியேல். அப்போ ராஜாவுக்கு அவன் தானியேல் நினைச்சல, பயப்படலை. அந்த பயம்தான் தானியேலை உயர்த்துச்சு. அந்த பயப்படாத சூழ்நிலை தான் தானியேலை உயர்த்துச்சு. அவன் பயந்து பயந்து ஓடி ஒளிஞ்சிருந்தான் அப்படின்னா தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் கொன்று போட்டு இருப்பார்கள். ஆனால் தானியேல் பயப்படாத காரணத்தினால ராஜா முன்பதாக நின்று, அந்த ஒரு பெரிய ஒரு அரசாங்க அமைப்பு முன்னாடி நின்று, சரியா, ராஜாவே நீர் வாழ்க, நீர் பார்த்த சொப்பனம் இப்படி, இதனுடைய அர்த்தம் இப்படி என்று சொல்லி
தானியேல் எந்த மனிதனையும் பார்த்து, எந்த மனிதனுடைய கூட்டத்தை பார்த்து தானியேல் நினைச்சல பயப்படல. அவன் தைரியமாக பேசினான். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த காரியம், இதுதான் இதனுடைய அர்த்தம் என்று சொல்லி தானியேல் தைரியமாக பேசினான். இன்னைக்கு நீங்கள் யாரை பார்த்து பயப்படுதீங்க? எந்த மனுஷனை பார்த்து பயப்படுதீங்க? உங்கள் தலையில் உள்ள இது முடி அப்படிதானே, உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. கண்மணியை போல கர்த்தர் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் ஒரு வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ பயப்படாத. கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ என்னுடையவன். உங்கள் குடும்பம் கர்த்தருக்குரியது, நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள். எந்த மனுஷனும் உன்னை அடக்கி ஆள முடியாது. எந்த மனுஷனுக்கு நீ அடிமை கிடையாது, உன் குடும்பம் அடிமை கிடையாது. எந்த மனுஷனுக்கு, எந்த நோய்க்கோ, எந்த பேய்க்கோ, எந்த பலகீனத்துக்கோ நீங்கள் அடிமையானவர்கள் அல்ல. பயப்படாதீங்க. மனுஷனை பார்த்து அவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னொரு வசனம் சொல்றாரு, ஏசாயா 41:10 வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். நீ பயப்படாத. நீ எந்த மனுஷனை பார்த்து பயப்படுறீங்க? எதை பார்த்து பயப்படுறீங்க? கடனை பார்த்து பயப்படுறீங்களா? பலகீனத்தை பார்த்து பயப்படுறீங்களா? எந்த எதிர்கால சூழ்நிலை குறித்து பயப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். பயப்படாத. எதை குறித்து நீ பயப்படாத, எதை குறித்து நீ பயப்படாத. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்னொரு வசனம் சொல்லுது, ஏசாயா 44:2 வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்னமே உண்டாக்கின கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எசுரனே, பயப்படாதே. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. விலகினம் வந்துட்டா, நோய் வந்துட்டா, பிரச்சனை வந்துட்டா, கடன் பிரச்சனை வந்துட்டா, போராட்டம் வந்துட்டா, கவலை வந்துட்டா, கண்ணீர் வந்துட்டா, பயப்படாதீங்க. உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைச்சவர் பெரியவருங்க. அவர் பெரிய தேவன், அவர் பேசுகிற தேவன். அவர் உங்களுக்கு வழி நடத்துவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய காரியங்களை மாறுதலாய் மாற்றி தருவார். பயப்படாதீங்க. ஐயோ வாழ்க்கை முடிஞ்சுதே, ஐயோ தொழில் முடிஞ்சுதே, ஐயோ என் குடும்ப சூழ்நிலை இப்படி ஆகிட்ட, பயப்படாதீங்க. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. தானியேல் எதற்கும் பயப்படல. ராஜாவே, நீர் கண்ட சொப்பனம் இப்படி, இதனுடைய அர்த்தம் இப்படி என்று சொல்லி தானியேல் ராஜா முன்பதாக நின்று தைரியமாக பேசினான். தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அடுத்த லெவலுக்கு ராஜா தானியேலை உயர்த்துறார். பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்னே சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பயப்படாத. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. வாழ்க்கை முடியலை, வாழ்க்கை முடியலை, வயசுன்னு முடியலை, இன்னும் இருக்கு, இன்னும் வாழ்க்கை இருக்கு, இன்னும் வயசு இருக்கு. கர்த்தர் நடத்துவார், இன்னும் உயர்த்துவார், இன்னும் உயர்த்துவார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போய் உட்காராதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை, இதுக்கு ஒரு பதில் தாங்க, என் காரியத்தை வாய்க்க செய்யுங்க, கர்த்தரை பாக்கி சொல்லுங்க. கர்த்தர் நடத்துவார். அவர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்குவார். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. அவன் வலது கையில் வச்சிருக்காருங்க, கண்மணியை போல வச்சிருக்காருங்க, கண்மணி போல பாதுகாத்துட்டு ஒரு மனிதனாலும் ஒரு முடியை கூட தொட முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் போராடி பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் தேடி பார்த்தாலும் அந்த மனிதர்களை பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தர், உங்களை வழி நடத்துகிறவர் கர்த்தர், உங்களோடு கூட பேசுகிறவர் கர்த்தர், உங்களை இன்னும் உயர்த்துகிறவர் இயேசு. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மகிமையானவர். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது. தோல்வி தான் வாழ்க்கை அல்ல. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வச்சிருக்கார். மனுஷனை பார்த்து மூலம் பயப்படாதீங்க.
மனுஷனை பார்த்து பயப்பட சாப்பிட முடியாது, உறக்க வராது, வீட்டில் இருக்க முடியாது, எங்கேயாவது போகலாமா, தற்கொலை செய்யலாமா என்று சொல்லி பிசாசன் பல காரியங்களை கொண்டு வருவான். பயப்படாதீங்க, மனுஷனை பார்த்து எதை பார்த்தும் பயப்படாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் பெரியவர், இயேசு பெரிய தெய்வம், அவர் பெரிய காரியத்தை செய்வார். நான் போன மாதம் முதல் வாரம் செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், நான் முழு நேர ஊழியத்திற்காக கர்த்தரனை அழைத்து கொண்டு இருக்கிறேன். அதற்குடைய காரணங்கள் வரும்பொழுது நான் முழு நேர ஊழியக்காரனாய் வருவேன் என்று சொன்னேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், மாத சம்பளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேலை பார்த்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாட்கள் வரும் பொழுது முழு நேர ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்? கர்த்தர் நடத்துவார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என் மனைவி, என் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். எதிர்கால தேவைகளை கர்த்தர் நடத்துவார். விளையினங்களை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுனால, நான் பயப்படாதனால, இந்த உலகத்தை பார்த்து நான் பயப்படாதனால கர்த்தர் பேசுகிறேன். கர்த்தர் என்னை வாழ வைப்பார். இந்த உலகத்தில் கர்த்தர் என் குடும்பமாக என்னை வாழ வைப்பார். குடும்பமாய் ஊழியத்தில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். இன்னும் எங்களை உயர்த்துவார், இன்னும் எங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷனை பார்த்து நான் பயப்படக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் நான் பார்க்கும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் நான் பேசும்போது, அவருடைய காரியத்துக்காக நான் நிற்கும் பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துவார். உண்மையாக சொல்கிறேன், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. தானியலுடைய காரியம் வெற்றியாக இருந்ததற்கு காரணம் அவன் பயப்படலை. தானுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் அவன் பயப்படலை. யாருக்கும் பயப்படலை, அவன் எதற்கும் பயப்படலை. கர்த்தர் வெளிப்படுத்த கர்த்தர் சொன்னான், கர்த்தரை உயர்த்தினார். ஜோமணி முடிச்சிருவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நன்றி. தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்தது, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. காரணம், அவன் மனிதனை பார்த்து அவன் பயப்படலை. மனிதனுடைய முகத்தை பார்த்து அவன் பயப்படலைப்பா. அவன் பயப்படாதபடி அவனுக்குள் நல்ல தைரியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. பேச்சில், சிந்தனையில், செயல்பாட்டில், அவனுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் தானியேலுக்கு தைரியத்தை கொடுத்தீங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஜெயமாக இருந்தது. அதற்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் வாழ்க்கையை பார்த்து பயப்படாதபடி, தேவைகளை குறித்து பயப்படாதபடி, எதிர்கால காரியங்களை குறித்து பயப்படாதபடி, பயத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. நான் உனக்கு முன்னே சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் முன் செல்வீராக. வெற்றியை கர்த்தர் கொடுப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க. இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, இன்னும் உங்களுக்கு நாட்கள் இருக்குது, இன்னும் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுக்குறார். செத்து போனால் தான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சாகலை. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் சுகத்தை வச்சிருக்கிறார், இன்னும் பலனை வச்சிருக்கிறார், இன்னும் கிருபைகளை வச்சிருக்கார், இன்னும் உங்களை வாழ வைப்பார். எந்த மனிதர்கள்லாம் உங்களை பார்த்து மண்டையில் குட்டி உங்களை கேட்காம மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி உங்களை பார்த்து எந்த மனிதர்கள்லாம் சொன்னாங்களோ அந்த மனிதர்கள் முன்பதாக என் தேவன் உங்களை வாழ வைப்பார். இது நடக்கும். கர்த்தர் உயர்த்துவார். ஆமென்.